ஆவி, ஆத்மா, சரீரம், இதை குறித்து அற்புதமான ஒரு பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். அந்த எக்ஸாமுடைய பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நான் யார் யார் என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இதில் ஒரு 3 பேர் மட்டும் நல்ல முதல் இடம், 2வது இடம், 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்கிறோம், கையை தட்டிடுங்க. அவங்களுக்கும் நீங்கள் 40. மேலே தான் வச்சுருந்தோம் பாருங்கள், கடைசியில் மாறி போச்சு பாரு பேப்பர். ஓகே. மூன்றாவது இடத்தை பிடித்த நபர் யாருன்னா சகோதரர் ரூபன் அவர்கள். கரங்களை தட்டுங்க. மூன்றாவது 41 மார்க், 50க்கு 41 மார்க் வாங்கியிருக்கிறார் அவர். அவருடைய பேப்பர். ரெண்டாவது இடத்தை பிடித்தவர் யாருன்னா எஸ் கல்யாணி. அவங்களா அம்மாவா? சாரி, நான் ஏதோ வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சோம். பாவம், அம்மா கரங்களை தட்டு. சோத்திரம், வாழ்த்துக்கள்மா. முதல் இடத்தை பிடித்தவங்க இருக்காங்க. யாருன்னு கேட்டேன்னா அன்பு சகோதரி கல்பனா அவர்கள். எங்கே இருக்கிறாங்க? அப்படியா? சரி, பரவாயில்ல. மீதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு எழுதியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதில் என்னென்னா ஒரு பெரிய வேடிக்கையாகி போச்சு. இந்த எகிப்துடைய 10 விதமான வாதைகள்னு கேட்டால் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க, நல்லது. அதில் ஒரு சகோதரி ரொம்ப என்ன கஷ்டமே தெரியல, பெயிண்ட் போடுறதுக்கு போன்னு போட்டுக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு ஏதோ ஒரு வாதியை நினைக்கிறேன். அவங்களுக்கு போனே ஒரு வாதியாக மாறிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு நகைச்சுவையை எடுத்துக்கிட்டோம், பரவாயில்ல. அது ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எழுதிட்டாங்களே, ஒரே ஒரு எழுத்து தான் மிஸ்டேக், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். நல்லா எல்லோரும் எழுதியிருக்கிறீங்க. உங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னும் அதிகமான நம்மளுக்கு எஃபெக்டிவ் போடணும். போட்டு அடுத்து இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் இன்னும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டீப்பாக நானே ரெடி பண்ணி வந்துடுறோம். ஓகேங்களா? எப்படின்னா கம்ப்யூட்டர் டிஜிட்டல் டைப்பில் எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் அதில் எழுத கூட தேவையில்ல, ஃபுல்லாக டிக்கிங் மட்டும் தான், டிஜிட்டல் தான் ஒன்லி. ஏன்னா என்னுடைய பைபிள் காலேஜில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். அதே சேம் மெத்தடில் உங்களுக்கு நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் பேனா எடுத்து எழுதுணும், இது எடுத்துன்னு எழுதுன்றது கிடையாது. ஒரே ஒரு பேனை வச்சு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க, அவ்வளோதான். வேறு முடிஞ்சு போச்சு. கடைசியில் ஒன்று எழுதணும். என்ன? கட்டுரை மட்டும் எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. மீதி எல்லாம் டிக்கிங் தான் உங்களுக்கு. சரி, கல்பனா வந்துட்டாங்க, வாங்க. கல்பனா அவர்கள் முன்னே வாங்க. ஃபஸ்ட்டு இடத்துல இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஆமாம், அவங்களுக்கு 43 மார்க்கு. 40, 42, 43. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக எழுதியிருக்கிறீங்க. இதில் பிரிஷியாவா பெர்சியாவா அவங்க ஒரு கிரேஸ் மார்க் 4வது இடத்த கூட நம்ம உருவாக்கி கொடுத்துடலாம். 40 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. பெர்சியா, ஆமாம், பெர்சியா.
பெர்சியா தான். BRBHIYA. ஓகே, சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேப்பரெல்லாம் கொடுத்துட்றோம். ஆமாம், வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா இப்போயே மைண்டு உங்களுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும். என்னென்ன தப்பு, என்னென்ன கண்டு இது வர அதிலே உங்களுக்கு கவனம் செலுத்துருவீங்க. அதனால் லாஸ்ட்டில் கொடுத்துட்றோம். சரி, ஓகே. நான் போன பகுதியில் எது வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். நோக்கம், மனிதனுடைய ஆவி உருவாக்கப்பட்ட நோக்கம். என்ன நோக்கம்? இன்ட்யூஷன். ஒரு 3 காரியத்தை சொன்னேன் நான். இந்த ஸ்பிரிட்டில் வந்து 3 காரியம் இருக்குது. ஒன்று உள்ளுணர்வு, ரெண்டாவது மனச்சாட்சி, கான்சியஸ் மனச்சாட்சி, மூணாவது ஐக்கியம், ஃபெலோஷிப். 3 காரியம். அப்போ உள்ளுணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதெல்லாம் கடவுள் நமக்குள்ளே கொடுத்த ஒரு பெரிய ஆற்றல் சக்தி. இதெல்லாம் புரிஞ்சுங்க. நமக்குள்ளே கொடுத்த ஒரு பெரிய ஆற்றல். தேவன் மனுஷன் படைக்கும் போதே தேவன் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் வைத்து தான் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். சும்மா ஏதோ வெறுமையாக வந்தால் வெறுமையாக போன அந்த யோபு சொல்கிறாங்க. யோபு என்ன சொல்கிறார்? நிர்வாணியாக வந்தால் இதுதான் டைலாக். கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய டைலாக். தேரி எது சொன்னால் நல்லா எழுதிடுவாங்க. இந்த உலகத்தில் எனக்கு எது வேணாம் பிரதர், நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போனோம். அவர் என்ன கான்செப்ட் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுதுங்களா? அவர் எந்த சூழ்நிலை சொல்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே வேதம் போதிக்கிறது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன சொல்லுகிறதுனா, மனிதன் உண்டாக்கும் போதே தேவன் மனிதனுக்கு ஏற்ற எல்லா ஆற்றல்களும் தேவன் உண்டாக்கி தான் அந்த உலகத்தை என்ன பண்ணுறார்? அவனை அனுப்புகிறார். இதுக்கு தான் ஒரு பெரிய ஆதாரமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு போன பகுதியில் சொன்னேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம், ஜெனிசியஸ். அவர்கள்னா யாரு? அவர்களை நோக்கி. அப்படின்னா யாரு? ஆதாம் ஏவாள். அவர்களை நோக்கி. அந்த இடத்துல பார்க்கணும், இடம் பொருள் ஏவல். அவர்களினா இது எந்த அதிகாரத்தில் சொல்றாரு, யாருக்காக சொல்றாருன்றது மேலே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே மொட்டையை அவர்களை நோக்கினா யாரு? அப்போ மேலே சொன்ன யாரு உண்டாக்குனார்? அவர்களை நோக்கி. ஆசீர்வதித்தார். அப்போ கடவுளை எவ்வளோ எத்தனை விதமான ஆப்ஷன் உள்ள இருக்க பாருங்க. பல்லுகி பெருகி பூமியை நிரப்பணும். அடுத்தது அது கீழ்படுத்துகிற ஆற்றல் யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு? நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. கீழ்படுத்தினா நிறைய பேர், ஐயோ பிரதர் என்னால் முடியாது, நான் அந்த அளவுக்கு பெரிய பலசாலி இல்லை. கிடையாது. கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் இது வந்து காமனாக கொடுக்கப்பட்டது. இதுலேருந்து டெவலப் பண்ண வர்றது தான் அவனுடைய திறமை, அவனுடைய அறிவாளி, அவனுடைய புத்திசாலித்தனமாக மனுஷன் செயல்படுறான் உலகத்தில். இது வந்து எல்லா மனிதனுக்கும் காமனாக கொடுக்குறாரு. ஏன்னா இது காமன் கிரேஸ். பொதுவாக பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரன் வரைக்கும் ஒரு மனித இனத்துக்காக கொடுக்கப்பட்ட காமன் கிரேஸ். அவன் அந்த உலகத்தில் பள்ளிக்கு பெருகணும், கீழ்ப்படுத்தணும், என்ன பண்ணும்? பூமியை நிரப்பணும். அப்புறம் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். அப்போ மனிதனுக்கு தேவன் கொடுத்த இது வந்து பொதுவானது. நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன், இது பொதுவானது. ஐயோ என்ன ஆண்டு, நான் எப்படி ஆண்டு கொள்வது பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். இல்லை, இது பொதுவான, எல்லோரும் ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படி தான் தேவன் என்ன பண்ணார்? மனுஷனை ஆசீர்வதித்தார். முதல் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் அங்கே தான் வருது. புரியுதுங்களா? அப்போ இது வந்து எல்லோருக்கும் பொதுவானது. நான் எப்படி ஆண்டு கொள்வது, நான் எப்படி கீழ்படுத்துறது, நான் எப்படி பலிக்கு பெருகிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது? கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டு தான் இருக்க முடியும் நம்மளால். புரியுதுங்களா? அப்போ மனிதனை உண்டாக்கும் போது தேவன் அவனுக்கு உண்டான எல்லா, அதுக்கு தான் இந்த உள்ளுணர்வுகள், மனச்சாட்சி,
ஐக்கியம், இதுதான் ஆவியில் இருக்குது. இந்த உள்ளுணர்வு தான் ஆண்டு கொள்ளும்படி, பூமியை நிரப்பும்படி, எல்லா மிருக ஜீவன் நம்ம கண்ட்ரோல் வர்றபடி இந்த இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யுது. அடுத்தது இந்த மனசாட்சி, நீ தவறான வழியில் போகாத அளவுக்கு உனக்கு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்பீட், ஒரு பிரேக் போல அது. இது மனசாட்சி. ரெண்டாவது, நீ தேவனை விட்டு தூரமாக போகாத அளவுக்கு ஒரு ஃபெலோஷிப்பும் கொடுக்குறாராங்க. நீ வேறு ஃபெலோஷிப்பில் போய் என்ன பண்ணிடாதீங்க, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய திறமைகளை அங்கே போய் என்ன பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்றாரு. அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்பிரிட்டில் 3 விதமான தன்மை உள்ளே இருக்குது. இந்த உள்ளுணர்வுலே நிறைய தன்மைகள் இருக்குது, பாட்டு டிவிஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா பிஹெச்டி படிக்கிறவங்களும் தான் அதெல்லாம் படிப்பாங்க அதிகமாக. ஆனால் அதில் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு நான் எடுக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், அப்போ தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி ஒரு மனிதனாக அந்த உலகத்தில் கொண்டு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படி. பள்ளிக்கு பெருகுனா இனப்பெருக்கு மாத்திரம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. பள்ளிக்கு பெருகல் என்பது ஒரு இனப்பெருக்கு மாத்திரம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்குவேன், குழந்தை குட்டி பேத்து போடணும், இதுதான் கடவுள் சொன்னாருன்னு சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. அதுலேயும் கிடையாது, அது ஒரு பாட்டு தான் வாழ்க்கையில். இனப்பெருக்குன்றது தேவன் கொடுக்குறது, அது ஒரு பகுதி மட்டும்தான். இதுவே வாழ்க்கை கிடையாது. இனப்பெருக்கு என்பது பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் இதெல்லாம் இனப்பெருக்கு மல்டிபிளே ஆகணும். 10 ரூபாய் இருக்குதா, இன்னும் 10 ரூபாய் உருவாக்கணும். நீ இதில் மல்டிபிளே ஆகணும், புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னத்துக்கு சம்பாதிக்கணும், நான் வீட்டிலே கிடக்கணும், கடவுள் கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். மல்டிப்ளை பண்ண, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேலை செய்ய, சுறுசுறுப்பாரு, உன் குடும்பத்தை நடத்தணும், உன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். இப்படியாப்பட்ட ஒரு ஆற்றல்கள்லாம் தேவன் வச்சு தான் அந்த உலகத்தில் நம்மளுக்கு அனுப்புகிறார். அப்புறம் அதுக்காக நம்ம அறிவு வளர்ந்து வளர 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 நம்மளுக்கு அறிவு வளர்ந்தனால அந்த வளர்ச்சி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உலகத்தில் செயல்படுறோம். புரியுது நான் சொல்கிறது? அப்போ தேவன் இந்த உலகத்தில் 3 விதமான தன்மைகளை நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒன்று என்னது? ஒரு வசனம் வாசிங்க, 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். இதுதான் அடிப்படையான வசனம். 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். பொறுமையாக நிறுத்தி படிங்க. உங்கள் ஆவி, ஆத்மா காக்கப்படுவதாக. அப்போ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம சரீரம் தானே, நம்ம ஆவி தானே, நம்ம ஆத்மான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை உள்ளே என்ன பண்ணக்கூடாது, உள்ளே கொண்டு வரக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஏன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னா, தேவையில்லாத சம்பவங்கள், தேவையில்லாத நிகழ்வுகளை கொண்டு வந்து மனதில் போட்டு அவங்களே குழப்பிக்கிட்டு அவங்களே பைத்தியக்காரன்னு ஆயிடுறாங்க. நீ ஒரு எதுவுமே சொல்கிற போனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கதைகள் அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, மென்டலில் போய் என்ன பண்ணிடுறாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க நிறைய பேர். இங்கே சொல்லுகிறார், காக்கப்படுவதாக. என்ன பண்ணணுமா, காக்கப்பட வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில். உங்கள் ஆத்மா, அதான் நான் சொன்னேன், பாடிக்கும் ஆவிக்கும் இடையில் இயங்குவது எது? எது சொல்லுங்க பார்க்கலாம், எது? சோல், உங்களுடைய ஆத்மா. ஆத்மா என்பது உங்களுடைய மனம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். சரி, சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், எழுதிங்க. சரி, நம்முடைய சரீரத்தை குறித்து சில பாயிண்ட் சொல்கிறேன், எழுதி. ஏற்கனவே சொல்லிக்கிறேன்னா நான் பாருங்கள். பாடி, சரீரம் சொல்லி கண்களால் பார்க்கக்கூடியது, உண்டாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கிறது சரீரம், ஓகேவா? அடுத்தது ஆத்மா. ஓகே. அடுத்தது ஸ்பிரிட், தேவனுடைய தொடர்பு கொள்ளும் ஆவி. ஓகே.
இது அப்படியே கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சுருக்கி ஒரே லைனில் உங்களுக்கு சொல்கிறோம். சரி, கீழே எழுதிங்க ஒரு பாயிண்ட்டு. இது சுருக்கமான ஒரு விளக்கம். ஒரு மேலே டைட்டிலை போட்டுக்கு சுருக்கமான விளக்கம் போட்டுக்கு எழுதிங்க. சரீரம் போட்டுட்டு டேஷ் போட்டுங்க. இந்த உலகம், இந்த உலகை உணர்வதற்கான ஒரு பகுதி இந்த பாடி. சரீரம் என்பது டேஷ் போட்டு இந்த உலகை உணர்வதற்கான ஒரு பகுதி. ஆமாம், இந்த உலகை உணர்வதற்கான ஒரு பகுதி. இரண்டாவது ஆத்மா. இது சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறோம். டேஷ் போட்டுங்க. நம்முடைய தனிப்பட்ட விருப்பம், நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இது என் தனிப்பட்ட விருப்பம், இதில் யார் என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க சொல்லுவோங்களா நம்ம. இதுதான் மனது, அதுதான் ஆத்மா, என் தனிப்பட்ட விருப்பம் இது. மூன்றாவது ஆவி. நான் ஏற்கனவே சொன்னது போல் தேவனோடு உள்ள ஆவிக்குரிய உறவிற்கான பகுதி. தேவனோடு உள்ள ஆவிக்குரிய, தேவனோடு உள்ள ஆவிக்குரிய உறவிற்கான ஒரு பகுதி. தேவனோடு உள்ள ஆவிக்குரிய உறவிற்கான ஒரு பகுதி. மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மிருகங்களுக்கு மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிலதில் தான் வித்தியாசம் இருக்குது. மிருகங்களும் ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? மிருகங்களுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. ஆனால் அது பேசாத தன்மை உள்ளது. ஆமாம், ஆவின்னு கிடையாது, எல்லாம் இருக்குது. ஆவி இருக்குது தான் உயிரோடு இருக்குது. அதே போல் அது சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்கு. நாய் பூனையெல்லாம் பாருங்கள், போன உடனே நான் நீங்கள் போன உடனே பாருங்கள், நாய் என்ன பண்ணுங்களேன், எஜமானி வந்துடுச்சு, எஜமான் வந்த உடனே காலை தூக்கி கழுத்தில் கீத்தில் ஏதோ போட்டு, அதுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. மனுஷன் போலே அதுக்கு உணர்வு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கூப்பிட்டா இங்கே வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணாது, வருது. அது லிசன், அது கவனிக்குது. அது மென்மையான மிருகங்கள் தான் நம்ம வீட்டுவோட நம்ம வளர்க்குறோம். மண்மையான மிருகங்கள் எங்கே இருக்குது? மண்மையான மிருகங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறது, மென்மையான மிருகங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது. வன்மையான மிருகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே இருக்குது. மென்மையான மிருகங்கள் வீட்டுக்குள்ளே நம்மோடு கூட பயணிக்குது. ஆடு, மாடு. அப்போ அதுகளுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. என்ன காரணம்? அதுக்கு இதுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, மனுஷன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். மனுஷன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். மிருகங்கள் பேசக்கூடியது கிடையாது. அது உணரக்கூடிய தன்மை இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அது பூமியில் தான் இருக்குது, மேலே போவாது. மனுஷனுடைய ஆவி மட்டும் தான் தேவனோட போகும். வசனெல்லாம் நான் கொடுக்குறேன், எழுதிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறோம். ஆமாம், அப்போ மனிதனோட என்ன பண்ணும்? தேவனோட மனுஷன் பேசக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் மிருகங்கள் கடவுளோட பேசக்கூடிய, கடவுளோட இணையக்கூடியது கிடையாது. அதுடைய ஆவிகள்லாம் மேலெல்லாம் போவது கீழே தான் கிடக்கும். புரியுதுங்களா? மனுஷனுடைய ஆவி மட்டும்தான் மேலே போகுது, தேவனோட கூட இணைக்கப்படுகிறது. அவ்வளோதான். சரி, ஓகே. ஏன்னா அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம முன்னே இருந்த கேட்டகரி என்ன? நம்ம லெவல் என்ன? அக்கிரமங்களாக இருந்தால், பாவிகளாக இருந்தால். ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு கடவுள் அறியாதபடி நம்முடைய மனம் என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. அதுதான் வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்தின் குருடானவன் மனக்கண்கள் என்ன பண்ணிக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஏன்னா கடவுளை அறியாதபடி லாக் பண்ணிட்டான். நம்ம சொல்லலையா, பிசாசு லாக் பண்ணான், பிசாசு லாக் பண்ணான். பிசாசுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா பிசாசை பற்றி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஐயோ பெரிய கொம்பில் வருவான், கருப்பாக வருவான், இப்படியெல்லாம் நிறைய வர்ணித்து வச்சுருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பெரியவர்கள் பிசாசை குறித்து ஒரு பெரிய வர்ணிப்பு தான்.
ஆனால் பிசாசுன்றது எல்லாருக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பைபிளில் நிறைய இடத்துல உங்களுக்கு மனிதனுடைய நிலைமைகள் ரொம்ப அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ அக்கிரமங்களும் பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னா ஆவியில் உயிர்ப்பித்து இருக்கிறார். புரியுதுங்களா? ஆவியில் மாற்றம் வந்துடுச்சு, ஆனால் மனதளவில் நம்மளுக்கு மாற்றம் இல்லை. அந்த மனதுக்கு தான் இப்போ போராடிட்டு இருக்கிறோம். இப்போ ஆலயத்துக்கு போட கூட நம்ம என்ன பண்ணுவோம், சண்டே இப்போ எல்லாம் நீங்கள் டீச்சிங்கெல்லாம் பண்ணிட்டு போகிறீங்க, நாளைக்கு சண்டே போகணுமா, நாளைக்கு வீட்டுக்கு போன உடனே சில பேருக்கு மனசு கொஞ்சம் பேசும். நேற்று தான் போனோம், சனிக்கிழமை ஃபுல்லாக சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உக்காந்துட்டு வந்தோம், மீண்டும் நாளைக்கு போகணுமான்றது என்ன பண்ணணும், மனது பெரிய போராட்டத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் ஆவி மாமிசத்துக்கு விரோதமும் மாமிசம் ஆவிக்கு விரோதமும் செயல்பட்டு, ரெண்டுமே பெரிய போர்ஜரி, ரெண்டுமே பெரிய யுத்தமே நமக்குள்ளே தான் நடக்குது, வெளியில் கிடையாது, நமக்குள்ளே தான் நடக்குது. ஆலயத்துக்கு போகலாமா போகக்கூடாது, ஏன்னா சனிக்கிழமை தான் நம்ம போய் உக்காந்துட்டுமே 4 மணி வரைக்கும் உக்காந்துட்டோம், 3 மணி வரைக்கும் உக்காந்துட்டோம், நாளைக்கு போகணும் கட்டாயமா அப்படின்னு சொன்னேன்னா நினைக்க உங்கள் மனசு பேசும். ஆனால் அதில் தான் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அதில் தான் ரொம்ப சக்ஸஸாக கொண்டு வரணும். அப்போ அந்த நேரத்தில் உங்கள் மனசு பேசும்போது என்ன ரிசல்ட் கொடுப்பீங்க, நீங்கள் என்ன ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க? ஏன்னா சோல் பற்றி தான் பேசிக்கிறேன் நான். அந்த இடத்துல என்ன என்ன முடிவு எடுப்பீங்க? ஆனால் உன் மனசு இன்னொரு எதிர்மறையாக பேசுதே. நேற்று போயிட்டு கிளாஸ் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், இது எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? நாளைக்கு ஆராதனைக்கு வரணும், அப்போ உன் மனசு சொல்லுது சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வந்தான், எதுக்கு இப்போ மீண்டும் போகணுமான்னு சொல்லி உன் மனசே பேசுது. இதில் ஜெயிக்கிறீங்களா தோக்குறன்றது யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட கிடையாது. அப்போ கடவுள் அந்த ஆற்றல் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி ஆற்றல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதுக்கு கடவுள் சொல்ல, சில பேர் கேட்பாங்க ஏன் அதை சொல்கிறேன் அவங்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க கடவுள் பேசிட்டோம் அப்போ தான் நான் போவோம் நாளைக்கு கூட. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப மிஞ்சின நீதிமாங்க உணர்வுகள். நீங்கள் மட்டும் எப்பயுமே நான் ஆலயத்துக்கு நேரம் கிடைக்கும்போது என்ன பண்ணும், போக வேண்டும் என்கிற உணர்வுகள். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். எங்க என்ன சொல்கிறான், ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போக வாரன்றான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, வேறு எங்கே போனாலும் இந்த உலகத்தில் தான் கிடையாது சந்தோஷம் மகிழ்ச்சி கிடையாது, ஏன்னா அங்கே தான் ஒரு இடத்துல தான் இருக்குதுன்றது அவன் ஐடென்டி பண்ணிட்டான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, நாளைக்கு போகணுமான்ற ஒரு இதில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓஹோ நம்ம நினச்சி போல் ஆயிடுச்சு, சந்தேகமாக பட்டோம், கடைசியில் சொந்தக்காரே வந்துட்டாங்க, நல்ல வேலை வந்து லாக் பண்ணிட்டாங்க, சரி அடுத்த வாரம் போயிடலாம். ஆனாலும் இதில் தான் இது சரியான தீர்மானம். இந்த தீர்மானம் எடுக்கிற ஆற்றல் வந்து எதுனா சோலில் இருக்குது, ஆத்மாவில் இருக்குது. சிந்தை எண்ணங்கள், புரியுதுங்களா? அதை உணர்ச்சி இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, எல்லாமே இந்த சோல் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. இதில் தான் நிறைய பேர் நம்ம லாக் ஆகிடுறோம். நம்ம அப்போவே சொல்லணும், சனிக்கிழமும் போவோம், நான் ஞாயிற்றுக்கிழமும் போவோம் என்றது உன் மனசுக்கு நீ தான் பதில் கொடுக்கணும். நீ பதில் கொடுத்துனா அது சைலண்ட் ஆகிடும், தெரியுமா? நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்காம இருந்தால் கன்ஃபியூஷனே இருக்கும், போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாது, டைம் ஆகிற வரைக்கும் போவோம். திடீர்னு இன்ட்யூஷன்லேருந்து இந்த ஸ்பிரிட்லேருந்து ஒரு இன்ட்யூஷன் ஒன்று வேலை கொடுக்கும், அப்படியே வந்து இது ஸ்டாப் பண்ணும். ஏந்திர சீக்கிரம், டைம் நான் வந்து இன்னும் உட்காந்து இருக்கிறேன், கிளம்பி போ அப்படின்னு இது இன்ட்யூஷன் வேலை செய்யும், கான்சியஸு வேலை செய்யும், ஃபெலோஷிப்பு வேலை செய்யும். இது மூணுமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். ஏந்திர கடவுளுடைய ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கடவுள் எவ்வளோ அற்புதத்தை செய்தார், எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறார், எல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே இது இந்த ஸ்பிரிட் மூணுமே வந்து எது கூட ஃபைட் பண்ணுது, உன் மனதுக்குள்ளே சோலில் வந்து ஓவர் டாக் பண்ணுது. இதுதான் ரொம்ப, அதுதான் வந்து இந்த இன்ட்யூஷனில் ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிட்டில். அப்போ பாருங்க, அப்போ நம்ம அக்கிரமாக இருந்தோம், பாவிகளாக இருந்த நம்ம இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றை இணைச்சிட்டார், உயிர்ப்பித்துட்டார். இப்போ ஜீவனை உயிர்ப்பித்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டாரு, அதுக்கு ஒரு வாழ்வை கொடுத்துட்டாரு, ஒரு ஐக்கியத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீ கடவுள்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பேசணும் கிடையாது, 24 மணி நேரம் கடவுள்கிட்ட பேசலாம். 24 hours 24x7 அவ்வளோ, எப்போ வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 12:7. பிரசங்கி 12:7. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ மனுஷனோட ஆவி எங்கே போகுது?
மண்ணுக்கு போகுதா? இன்னொரு சரி எங்கே போகுது? தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிடும், தேவன்கிட்ட போய் கனெக்ஷனில் போயிடுது. அந்த ஆவி எங்கேருந்து தேவன் எப்படி கொடுத்தாரோ அவர்கிட்டே போய் என்ன ஆகுது? போயிடுது. சரீரம் மட்டும்தான் மண்ணுக்கு, அது எர்த்து சம்மந்தப்பட்டது. இந்த உலகத்தில் பார்க்கணும், பேசணும், உணரணும், தொடணும், இந்த உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்டது தான் சரீரம். இந்த பூமிக்குரியது சரீரம். அப்போ மறுமைக்கு வாழ்விக்குரியது எது? ஆவி. அப்போ இந்த விண்ணத்துக்கும் மண்ணுக்கும் இடையில் வாழக்கூடியது எது? ஆத்மா. சென்டர் பாயிண்டில் இருக்குது, நடுநிலையாக வகிக்கிறது எது? ஆத்மா. ஆத்மா என்பது தான் மனம். நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆத்மா என்ற வார்த்தை தான் மனம் என்று சொல்லுகிறது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆ ஆ ஆ தேவனுடைய என்ன பண்ணுகிறாரா? ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, அதில் 11 படிங்க. ஆ ஆ அறிவான். அறிய மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ தேவனுடைய ஸ்பிரிட்டு நமக்குள்ளே இருக்குது. மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவி கனெக்டில் இருக்கணும். இப்போ நிறைய பேர் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? தேவனோட ஆவி இணைந்து செயல்படுறதுனால ப்ராஃபிட் சொல்கிறாங்க. நிறைய வேதத்தில் பார்க்க நிறைய ப்ராஃபிட் தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. ஏசையா, தானியேல், எரேமியா, எசேக்கியேல், பெரிய தீர்க்க தரிசிகள், சிறிய எல்லாமே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்? தேவனோட ஆவியில் இருக்கிறதுனால தான் எதிர்காலத்தை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. நிகழ்காலத்தை குறித்து சொல்லலை. ப்ராஃபிட் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறித்து தான் பேசுகிறாங்க. அப்போ யாரை குறித்து பேசுகிறாங்க தான் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? தீர்க்க தரிசி யாரை குறித்து பேசுகிறாங்க, என்ன சம்பவிக்க போடுது, அதை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது எதுலேருந்து பேசுகிறாங்க? இது இன்டர்பிரேஷன்லேருந்து பேசுகிறாங்க. உள்ள உணர்வு தேவனுடைய ஆவியோட கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் அது ரெவலேஷன் நாலேஜ் உண்டாகுது. சரி, இப்போ இந்த மனதை வச்சு ஸ்பிரிட்டில் இப்படி வந்துட்டு இந்த மனதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் சவாலாக ஜெயிக்கணும் அப்படின்றத நீங்கள் எடுக்க போகிறீங்க. மனிதனுடைய பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணுறது, இது முக்கிய பங்கு வகிக்கிறதுனா நம்முடைய சோல், அதாவது நம்முடைய மனம். ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். சரி, பிரபஞ்சம் என்ன? இந்த உலகம், இந்த பூமி, பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒத்த வேசன ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒத்த வேஷம். சரி, சரி, ஓகே ஓகே, ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான். ஒத்த வேஷம்னா இன்னும் ஒரே லைனில் சுருக்கமாக சொன்னால், அவன் திங்க் பண்ணுற போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரே லைனில் சொல்ல போனோம். அவன் யோசிக்கிற போல் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உலகம் யோசிக்குது. உலகம் என்ன யோசிக்குது? என்ன பண்ணுது? இந்த உலகத்தை குறித்து என்ன யோசிக்குது? பல காரியங்கள் யோசிக்குது. வாழ்க்கையில் முன்னேறனா சீக்கிரமாக என்ன பண்ணலாம், எவனா ஒருத்தன் வெட்டுன்னா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, இது உலகம் திங்க் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கிறார், கொலை செய்யாது இருப்பாயான்னு கடவுள் சொல்கிறார். இதுக்கு தான் ஒத்த வேஷம் தெரியாது இருப்புன்றது. இதுதான் கடவுளுக்கும் அவங்களுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த உலக பிரபஞ்சத்துக்கு ஏற்ற போல், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம வாழக்கூடாது. சரி, உலகத்தில் நம்ம வர்ற பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணி ஜெயிக்கணுன்றது அற்புதமான, இது வந்து ஒரு உளவியல் சைக்காலஜி மெத்தடில் பார்க்குறேன் நான். ஓகேவா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பைபிள் காலேஜோட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க.
நான் வந்து என்னுடைய பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா சைக்காலஜி மெத்தட், உளவியல் பார்வை. டாக்டர் ஜோசப் மர்பின்னு சொல்லி ஒரு பிரபலமான எழுத்தாளர் இங்கிலாந்தில், அவர் எழுதிய புத்தகத்தில் ஒரு அற்புதமான பகுதி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மனதை குறித்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். வேத ஆதாரத்தோடு எழுதிக்கிறார். அவர் இண்டிவிஜுவலாக எழுதலை, வேத அதை சொல்லப்போனால் சம்பவங்கள் அடிப்படை மையமாக வச்சு எழுதியிருக்கிறார். எப்படி எழுதிக்கிறார்னா ஒரு பகுதி உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு வர பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு வித்தியாசமான இங்கே இருக்கிற எல்லோருக்கும், இன்க்ளூடிங் பொதுவாக போனால் எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணனா, அதை டீல் பண்ணனா, அதை ஜெயிக்க வேணுமென்றால் என்ன செய்யணுன்றது தான் வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எடுத்து நடந்த சம்பவத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 4 பாயிண்ட் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பார்வோன் சேனை, அடுத்தது கோல், அடுத்தது செங்கடல். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு நான் விளக்குறேன். இப்போ எகிப்தில் 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் யார்? மோசே அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாரு? மோசே அனுப்புகிறார். ஆமாம், மோசே தான் தலைமை தாங்கி கொண்டு வர்றார். கூட தான் ஆரோன் அவனுடைய சகோதரன் வராங்கன்னு வச்சுங்க. இப்போ அவர் வரும்போது முன்னாடி என்னாவது? செங்கடல் நிற்குது. நல்லா புரிஞ்சுங்க. பின்னாடி என்னாவது? பார்வோன் சேனை. நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது? பார்வோன் சேனை. இந்த அதுக்கு மேலே யார் இருக்கிறான்? பார்வோன். இவன் தான் வந்து அந்த யார்? இவன் தான். ஆமாம், இவன் தான் வந்து மன்னன், எகிப்து தேசத்துடைய பிரதமர். இவன் தான் ராஜா, கிங்கு. புரியுதுங்க? இவன் யாருமா? ஒரு பெரிய கிங்குவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பார்வோன் சேனைக்கும் செங்கடலுக்கும் இடையில் என்ன இருக்குது? கோல் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், மோசையை விட்டுருங்க, கோலை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ மக்கள் 430 வருஷமாக வர்றாங்க. அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் கொண்டு வர்றாரு யார்? கடவுளை கொண்டுட்டு வர வழியில் செங்கடல் வந்து எதிர்க்க நிற்குது. செங்கடல் என்ன நிற்குது? எதிர்க்கு வந்து நிற்குது. இப்போ இவங்க வந்து இந்த செங்கடல் தாண்டி போனால் தான் இவங்க உயிர் பொழைக்க முடியும். யார்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் உலக சரித்திரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இது என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. ஏன்னா பின்னாடி பார்வோன் சேனை வருது, அவன் வந்து கொன்னுடுவான். அப்போ அந்த பார்வோன் சேனைக்கும் செங்கடலுக்கும் இடையில் என்ன இருக்குது? ஒரு கோல் இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த செங்கடல் வந்து பிரச்சனை குறிக்கிறது. நம்ம தினந்தோறும் சந்திக்கிற பிரச்சனை தான் எது? செங்கடல். இந்த பார்வோன் சேனை எதை தெரியுமா குறிக்குது? இதுக்கு நேராக கூட எழுதிங்க. நான் சைக்காலஜி மெத்தடில் எடுக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. இந்த பார்வோன் சேனை துரத்துட்டு வருது பார்த்தீங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சந்தேகம். ரெண்டாவது பயம். மூன்றாவது மனத்தாழ்மை. இல்லை தாழ்மை மனப்பான்மை போட்டுக்கோங்க. பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை போட்டுக்கோங்க. அடுத்தது எதிர்மறை எண்ணங்கள், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம தினந்தோறும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, டெய்லி சந்திக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி ஈஸியாக டீல் பண்ணணும்னா, இது ஜெயிக்கணும்னா பின்னாடி பார்வோன் சேனை என்பது எது? நமக்குள்ள இருக்கிற பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறை எண்ணங்கள். இது எல்லாமே யாரை துரத்திட்டு வருது? யாரை துரத்திட்டு வருது? நம்மளை துரத்திட்டு வருது. நம்ம கதை தான் பேசுகிறோம். அது ஒரு உதாரணத்துக்காக எடுக்கிறேன். நான் தினந்தோறும் நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனையை நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை துரத்திக்கிறது எது? பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறை எண்ணங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க.
வெளியில பிரச்சனை இல்லை, இது சைக்காலஜி மெத்தட்ல நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இது வந்து உள்ள பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? நமக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. நம்ம நினைக்கிற எஸ்டிவல் ஜனங்க தான் பெரிய பிரச்சனை, அது வெளியில கிடையாது, இன்னருக்குள்ள நடக்கிற பெரிய பிரச்சனை அது. இப்போ இந்த பார்வம் நமக்குள்ள பின்னாடி துரத்திட்டு வருகிறது பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா, இந்த செங்கடல் நீ கலந்து போகணும்னா என்ன வேணும்? நமக்கு கோல் என்கிற நம்பிக்கை வேணும். என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். விசுவாசம் போட்டுங்க, பரவாயில்ல, விசுவாசம் போட்டுங்க, ரெண்டு வேலை செய்யக்கூடியது தான். கோல் என்பது நம்பிக்கை. மோசே கிட்ட இருக்கிற கோல் என்னது? நம்பிக்கையின் கோல் அது. அப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணணும்னா, என்னால் அந்த பிரச்சனை என்னால் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும்னா, உனக்குள்ள ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வரணும் உனக்கு. இது என்னால் மேற்கொள்ள முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த பிரச்சனையை பிளந்து என்னால் அடுத்த லெவலில் என்ன பண்ண முடியும், போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை யாருக்குள்ளே இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கணும். இந்த கதை சொல்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தை சொல்கிறாரு அவர். புரியுது நான் சொல்கிறது? உங்களை அடிக்கடிக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு வர பார்வன் சேனை போல் பயம் பின்னாடி துரத்திட்டு வருது, சந்தேகங்களுக்கு பின்னாடி துரத்திட்டு வருது. வாழ்க்கை நிறைய சந்தேகங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம், உள்ள புருஷனுக்குள்ள சந்தேகம், பெற்றோர்களுக்கு சந்தேகம், சந்தேகம் வாழ்க்கை நிறைய சீரழிக்கிறது. அதே போல் பயம் அநேக வாழ்க்கையில் அதுவும் சீரழிக்கக்கூடிய. இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள். இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னை பின்னாடி துரத்திட்டு வருது. இப்போ புரியுதா? எதிர்மறை எண்ணங்கள் வருது, உன்னை பின்னாடி துரத்திட்டு வருது. ஆனால் அதை நீ அலோ பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணுறீங்க? நம்பிக்கை என்கிற ஒரு கோலை எடுக்கிறீங்க. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை அது. நீங்கள் அந்த நம்பிக்கை, விசுவாசம், கடவுள் வார்த்தை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ இந்த நம்பிக்கை எடுத்து நீ என்ன பண்ணுறீங்க? உன் பிரச்சனை ரெண்டாக புழங்குறீங்க. இது என்னால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். ரெண்டாக புழங்கும் போது நீங்கள் பண்ணுறீங்க, உள்ள சுகமாக போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ஃப்ரீயாக போய் மேலே போய் பார்க்குறீங்க. மேலே போய் பார்க்கும்போது எது வந்து மடிஞ்சு போகுது? உன்னை பின்னாடி துரத்திட்டு வர பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே எங்கே போயிடுச்சு? கடலுக்குள்ளே க்ளோஸ் ஆகி போச்சு. அது ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான், ரெண்டாவது எழுந்திரிக்காது. புரியுதுங்களா? இதுக்கு காரணம்னா இந்த கோல் ரொம்ப மெயினானது. புரியுதுங்களா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எல்லா மதங்களும் நம்பிக்கை பற்றி போதிக்குது, எல்லா மதங்களும் நம்பிக்கை. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை வேறு. நம்ம ஆண்டவர் மீது, வார்த்தை மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். புரியுதுங்களா? அவர்களுடைய நம்பிக்கை வேறு, வித்தியாசம். அப்போ அதுதான் டாக்டர் ஜோசப் மர்பி எழுதுகிற ஒரு காரணம் என்னென்னா, அப்போ வாழ்க்கையில் நீ உன்னுடைய ஆத்மா, சோல், இந்த ஆத்மாவில் உனக்கு நம்பிக்கை வளர்க்கணும். என்ன வளர்க்கணும்? நம்பிக்கை வளர்க்கணும். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை உள்ளே கொண்டு வரணும். நேர்மறை எண்ணங்கள் என்ன? என்னால் வாழ முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் முன்னேற முடியும், என்னால் செங்கடலை ரெண்டாக பிளக்க முடியும். ஐயோ, கடலை பார்த்துட்டு பயப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, கடலை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அது தேவன் உண்டாக்குன ஒரு காரியம் தான் கடல். ஆனால் அந்த கடலையே ரெண்டாக பிளக்கிற அளவுக்கு சக்தி யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. கடலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறான்? பாலம் காட்டுறான். கடலுக்குள்ளே என்ன பண்ணுறான்? பாலத்தை கட்டுறான். எப்படி கட்ட முடியும்? பெரிய கடலாச்சே. ராமேஸ்வரம்லாம் போய் பாருங்கள். நம்ம பிக்சரே நிறைய படத்துலலாம் பார்க்குறோம். ராமேஸ்வரத்தில் என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன ஆகுது? பிரிட்ஜு போட்டு ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, பாலம் கட்டிக்கிறான். அப்போ கடல் பெருசா? கடலுக்குள்ளே மனிதனுக்குள்ளே இருக்கிற மனசு பெருசா? எது பெருசு? நீங்கள் சொல்லுங்கள். கடல் பெருசா, மனசு பெருசா? அப்போ உங்கள் மனசெல்லாம் பெரிய மனசு தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக சொல்கிறேன், கடலை காட்டில் உங்கள் மனசு பெருசு. இவ்வளோ பெரிய உலகத்தை காட்டில் உங்கள் மனசு பெருசு. இவ்வளோ பெரிய உலகத்தையே உங்கள் மனதுக்குள்ளே தான் இருக்குது. தெரியுமா? நான் சொல்லுறேன், பைபிள் சொல்லுது, பிரசங்கில் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தையே உள்ளத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதான் சொல்லல, நிறைய பேர் சொல்கிறாங்களே, உலகம் உன் கையில்ன்றான். அது இவன் உருவாக்கின பொருளுக்கு உலகம் உன் கையில்ன்றான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகமே உன்னுக்குள்ளே வரைஞ்சிருக்குன்னு கடவுள் சொல்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பிரச்சனையை காட்டிலும் அந்த பிரச்சனை மேற்கொள்ளுகிற பெரிய ஒரு ஆற்றல் சக்தி யாருக்குள்ளே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. என்னால் வாழ முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். குடிகாரம் புருஷனாகனா பரவாயில்ல, அவன் கூட எப்படியாவது நான் வாழ்ந்தே தீருவோம். புரியுதுங்களா? அவன் டெய்லி சண்டை போடுறதுனாலும் பரவாயில்ல, அந்த சண்டை கூட ஜெயிச்சு என்ன பண்ணுவான்? என்னால் வாழ முடியும். அப்படியேப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வளர்க்கணும். அந்த தைரியம் வளர்க்குற ஒரு பகுதி தான் எது? இந்த சோல், ஆத்மா, இந்த மனது. புரியுதுங்களா? மனசு விட்டுட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். சில நேரங்களில் சொல்லிவிடுவாங்க, சில காதலர்களே சொல்லுவாங்க, இன்றைக்கி வர லவ்வர்ஸ் டே வர, இன்றைக்கி வர
நீங்கள் காதலே வேலை சொல்லுவாங்க, என் மனசே எல்லாம் உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்துவாங்க. அப்போ இவங்ககிட்ட கொடுத்துட்டா இவங்க என்ன டம்மி பீஸாக தான் இருப்பாங்க பழகி. அதெல்லாம் ஒரு சொல்கிற வார்த்தை அவ்வளோதான், சும்மா ஒரு சொல்லு தான் அது. ஆனால் மனசு கொடுத்துருவாங்களா? அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? மனசு கொடுத்துறான்றாங்களா? அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? நான் இல்லை எல்லாமே நீன்ற ஒரு அளவுக்கு போகிறாங்க அவங்க. அதுதான் அந்த மனசு கொடுக்குறன்றது. அந்த அளவுக்கு ஒரு லவ்ஷிப், அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம், அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக அன்பு. காதலெல்லாம் நான் குறை சொல்லலை, காதல் நல்லது, அன்பு நல்லது தான், தப்பு கிடையாது, அது தவறானது கிடையாது, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா உலகமும் இப்படியாப்பட்ட ஒரு வழியிலேயே என்ன பண்ணுறாங்க, சில மனசு ஒன்றா இணைக்கிறாங்க. சில காதலர்கள் பாவம் பிரிஞ்ச போன காதலர் சில பேர் எழுதுறாங்க, பயங்கரமாக கவிதையெல்லாம் எழுதுறாங்க. இன்றைக்கி நிறைய கவிதையாக பார்க்கலாம் இன்றைக்கி. அப்போ இதுக்கு காரணம் எல்லாமே நம்ம மனசு தான். அப்போ மனது நம்ம ஒரு சரியான பாதையில் கொண்டு போகணும். வாழ்க்கை கூட நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கையில் கட்டப்பாடு பண்ணணும், ஃபவுண்டேஷன் பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? இதுக்கு மூல காரணம் தேவனுடைய வார்த்தை, ஃபவுண்டேஷன். அதுதான். சரி, ஒரு பாயிண்ட் கூட சொல்கிறேன், எழுதி. அப்போ அதுதான் இந்த ஜோசப் பெர்பி ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் அதில். அப்போ அப்படி எழுதிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையெல்லாம் ரைட்டு, ஓகே, நீங்கள் மேற்கொள்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, இந்த பயம் இதெல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் போயிடும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாம் ஏவாள் பற்றி எடுத்துகிட்டு வரேன். ஏன் ஆதாம் ஏவாள் பற்றி நாங்கள் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான, அவங்க எல்லா இதுலேயும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. யார்? ஆதாம் ஏவாள். அதே சைக்காலஜி மெத்தடில் எடுக்கிறான். ஆதாம் யாரை குறிக்கிறது, ஏவாள் யாரை குறிக்கிறது, பிசாஸ் யாரை குறிக்கிறது, அது நான் பார்த்துறேன். இது சைக்காலஜி மெத்தடில் எடுக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? பிரசங்கத்தில் நிறைய விதமாக கேட்டுக்கலாம், பல கோணங்களை கேட்டுக்கலாம். இது டீச்சிங் மெத்தட்ன்றதுனால உங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆதாம் என்பது கான்சியஸ் மைண்ட். என்ன மைண்டு? கான்சியஸ் மைண்ட். இந்த ஏவாள்ன்றது சப்கான்சியஸ் மைண்டு, ஆழ் மனம். சொல்ல போனால் இது என்னது? ஆழ் மனம் தான் யாரு? ஏவாள். வெறும் மனம் என்பது யாரு? நினைவு மனம். நினைவு மனம் என்பது ஆதாம். இந்த பிசாசை பற்றி அப்புறம் சொல்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா நிறைய பிசாசை பற்றி இப்போ நிறைய நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவனை பற்றி அதிகமாக பேசிட்டே இருக்கிறாங்க. நான் இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு எடுத்தேன். இது எடுக்கிறது 2 வருஷம் ஆகி போச்சு இந்த ஆய்வு எடுத்து. நானும் பல புத்தகங்கள்லாம் படித்தேன், பெரிய ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி நான் அந்த இதெல்லாம் புத்தகம் படித்தேன். எனக்கு கடைசியில் போன வருஷம் தான் எனக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கிடச்சிது. பிசாசுன்றாங்களே, பைபிள் எப்போ பார்த்தாலும் பிசாசுன்றாங்களே, பிரசங்கத்தில் பிசாசுன்றாங்களே, இவங்கெல்லாம் யார், எதை குறிக்கிறது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெளிவு கிடச்சிது. எனக்கு இன்னும் 2 வருஷமாக ஒரு ஆய்வு பண்ணேன் நான். 2 வருஷம் ஆய்வு பண்ணி தான் போன வருஷம் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அது அந்த புத்தகத்துடைய ரேட்டு 1800 அந்த புத்தகம். அது வாங்கி படித்தேன் நான். பிரபலமான எழுத்தாளர் நிறைய எனக்கு புத்தகம் படிக்கிற வேலை தான் நிறைய. எனக்கு பார்த்தோன்னா நானே ஒரு லைப்ரரியே வச்சிடலாம் பழகு. அந்த அளவுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சேன். என் பொண்ணுங்க ரொம்ப திட்டுவாளுங்க, எப்போ பார்த்தாலும் புக்குன்னு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே பழகி போச்சு எனக்கு. அது என்னால் இப்போ மாற்றவும் முடியல. ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு, நம்ம வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நிறைய பைபிளே படித்தா போதாது, நமக்கு சில அடிஷனல் புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் நம்ம. புரியுதுங்களா? அதுக்காக தான் பாருங்க, இந்த ஆதாம் நினைவு மனம், கான்சியஸ் மைண்ட், நம்ம மனசில் சிந்திக்கிறது, செய்யலாமா சரியா தவறா என்று நிர்ணயிக்கக்கூடியதான் நினைவு மனம். அதுதான் யாரு? ஆதாம். ஆதாம் யாரு? சரியா தவறா என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மனது தான் யாரு? ஆதாம், கான்சியஸ் மைண்ட். ஆனால் ஏவாள் பற்றி சொல்கிறாரு, அதே ஜோசப் பெர்பி சொல்கிறார், ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு. சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டில் எது சரி தவறுன்னு என்ன பண்ண முடியாது, யோசிக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாது? யோசிக்கவே முடியாது. ஏன் அங்கே சொல்கிறாரு சப்கான்சியஸ் மைண்டு சொல்கிறாருன்னா, இந்த 3வது பார்ட்டி வரான் பார்த்தீங்களா, யார்? பிசாசு. எங்கே வரான்? தோட்டத்துக்குள்ளே வரான், பாம்பு வடியில் வரான்றான் பார்த்தீங்களா. இந்த சப்கான்சியஸ் மைண்டு பொறுத்தவரை நம்ம மனசில் இது சரி அது தவறுன்றது அது என்ன பண்ணாது, சூஸே பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது நல்லது போட்டாலும் முளைக்கும், கெட்டது போட்டாலும் அது வேலை செய்யும். பூமி போல் சப்கான்சியஸ் மைண்டு. அப்போ இந்த எதிராளி சொல்கிறான், யார்? பிசாசு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த பழத்தை நீ சாப்பிட்டா என்ன பண்ணியிருப்ப? சாகவே
சாவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் பிசாசு. இப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? உடனே ரிசீவ் பண்ணுது. ஆனால் கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். அந்த அங்கிள் சொன்னது கரெக்டா தப்பா? இல்லையே, இது சரியில்லையே, அவர் அப்படி பேசினாரு, இப்போ இப்படி பேசுகிறாரு, இது சரியில்லைன்றது அது கான்சியஸ் மைண்ட். ஆதாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு சாப்பிடக்கூடாதுப்பா, சாப்பிட்டா நீ செத்துருன்னு சொல்லி யாருக்கிட்ட சொன்னார்? ஆதாம்கிட்ட சொன்ன. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? சப்கான்ஷியஸ் மைண்டில் போடலை. ஏன் போடலைன்னா இதான் சீக்ரெட்டு. ஏன் அவன் சொல்லலைன்னா இது போட்ட உடனே முளைச்சிடும். எது? சப்கான்ஷியஸ் மைண்டு. அவன் சொல்லலை, ஆனால் சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தாலும் நல்லது தான். ஆனால் அவன் சொல்லலை. மனைவி கிட்ட போய் அவன் சொல்லலை. அவன் சொல்லாததுனால என்ன பண்ணான்? பிசாசுடைய வார்த்தை கேட்டுன்னா ஆயிடுச்சு. உடனே இவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். இவளுக்கு சிந்திக்கிற ஆற்றல், இவளுக்கு சரியா தவறான்ற ஒரு இது இவளுக்கு கிடையாது. யாருக்கு? ஏவாள் என்கிற சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே கிடையாது. நீ நல்லது போட்டாலும் விளையும், கெட்டது போட்டாலும் விளையும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்றதான் ஏவாள். ஆனால் இந்த பிசாசுன்றாங்க பார்த்தீங்களா? ஆழ்மனம். ஆழ்மனம் அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். 3 மனது இருக்குது. கான்சியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்சியஸ்னு ஒன்று இருக்குது. சூப்பர் கான்சியஸ் வந்து ஃபுல்லாக ரிசல்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க, உடனே அது அப்படியே நிறைவேறிடும். இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ண இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஜெராக்ஸ் எடுத்து போய் வைக்கிறீங்க. ஜெராக்ஸ் வைக்கிறது மேலே வைக்கிறது எது? கான்சியஸ் மைண்ட். உள்ள ஒரு வெளிச்சம் ஒன்று வருது பார்த்தீங்களா? ஜெராக்ஸ் மிஷினில் போட்ட ஒன்று ஒரு வெளிச்சம் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அது சப்கான்ஷியஸ் மைண்ட். அது கேப்சர் அப்படியே என்ன ஆகுது? அது அப்படியே காப்பி பண்ணுது. அடுத்தது சூப்பர் கான்சியஸ் என்ன தெரியுமா? வெளியில் பிரிண்ட் அவுட் வருது பார்த்தீங்களா? இதுதான் சூப்பர் கான்சியஸ். இது வச்சே விலகிட்டு போயிடலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆழ்மனம். ஆழ்மனம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன போட்டாலும் அது முளைக்கும். இது சரியாக தவறான்றது நிர்ணயிக்கக்கூடிய மனசு அது கிடையாது. கான்சியஸ் மைண்டு தான் உடனே யோசிக்கும். செய்யலாமா, செய்யக்கூடாதா, நாளைக்கு இந்த சாம்பார் வைக்கலாமா, இப்படி வைக்கலாம், இப்படியெல்லாம் வர்றோம் பாருங்கள். நிறைய பாருங்கள், நிறைய நம்ம நகைச்சுவையிலே நிறைய பார்க்குறோம் பாருங்கள். வீட்டிலே பாருங்கள். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு பாருங்கள், அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே இன்னொரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு கிடக்கும். போயிட்டு உடனே கடு ஊற்றிக்கு போடுவாங்க. என்ன ஆமாம், பயங்கரமாக சவுண்ட் வரும். போட்ட உடனே இவங்களுக்கு ஒரு பயம் தீக்கல, ஐயோ என்ன ஆயிடுச்சுன்னு. இது பார்த்து இன்னும் ரொம்ப இதாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ரொம்ப புகையை வந்துடும், அப்புறம் ஃபயர் ஆகிடும். அப்போ இந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லானது. சப்கான்சியஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ நம்ம மனதில் சரியாக தவறா என்று நிர்ணயிக்கக்கூடியது கான்சியஸ் மைண்டு மட்டும்தான். அவன் ஆதாம் மட்டும்தான். ஏவாள் கிடையாது. ஏவாள் எது சொன்னாலும் நல்லது, எது சொன்னாலும் கெட்டது. அந்த அம்மா வந்து யோசிக்கிட்டே கிடையாது. இதுதான் சில நேரங்களில் பெண்கள் ரொம்ப பாவம் கண்ணீர் விடுறதுக்கே காரணம் தான். நான் தான் யோசிப்போம், இந்த ஏவாள் மனசு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எது சொன்னாலும் புலம்பிடுவாங்க, எது சொன்னாலும் கண்ணீர் வச்சுடுவாங்க. ஏன்னா இலக்கியமாக தண்ணி வந்துடும், டேப்பில் ஊற்றுற போல் ஊற்றுறோம். ஆனால் கான்சியஸ் மைண்ட் ஆம்பளைங்க அப்படி கிடையாது. கண்ணீர் வெளியில் சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடக்கி வச்சுருவாங்க. அதுதான். அப்போ இந்த பிசாசுன்றது யாருன்னா நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப அற்புதமாக விளக்குறாரு. பிசாசுன்றாங்களே, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாளை ஏமாத்திருச்சேன்னு சொல்கிறோமே, அது யாருன்னா இந்த பிசாசு தான். உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், வேறு யாரும் கிடையாது. பிசாசு யார்? உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் பிசாசு. இதுக்காக பிசாசுக்கு கருப்பாக வருவான், பெரிய கொம்பு வச்சுட்டு வருவான். நம்ம ஆளுக்கு ஒரு இமேஜ் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவனு ஒட்டுமொத்த உருவம் தான் யார்? பிசாசு. எதிர்மறை எண்ணங்களுடைய தீய சக்தியுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் யார்? பிசாசு. அதுக்கு தான் நம்ம சொல்லும் போது பேச்சில் சொல்லுவான் பாரு, பிசாசு போல் பேசுது பாரு அந்த பொம்பளை, பிசாசு போல் ஆடுது பாரு, அது சும்மா வாங்கி இருக்குது அதுக்கு. ஏன் அவனை இழுக்கிறான்? இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் பேசுது. அப்படி நானும் லேட்டாக தான் புரிஞ்சுக்கணும். என்னடா பிசாசுன்னு சொல்லிட்டுக்கிறாங்களே. அப்போ எதிர்மறை எண்ணங்களுடைய ஒரு பெரிய தீய சக்தியுடைய உருவம் தான் எது? பிசாசு. புரியுதா? இது எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் வேலை செய்யுது, ரெவரண்ட்லேருந்து பிஷப்லேருந்து பாசம் எல்லாருக்கும் வேலை செய்யுது பிசாசு. புரியுதுங்களா? நம்ம சொல்லுவோம், அவங்கள பார்த்தா பிசாசு சொல்லுவோம். பிசாசு யாருக்குள்ளே தான் இருக்குது? நமக்குள்ளே எதிர்மறை எண்ணங்கள் தான் பிசாசு. ஒட்டுமொத்த உரிமை அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக பிசாசு வந்துடுவான்னு சொல்லிட்டு சில பேர் பயந்து வீட்டை திறக்கிறதுக்கு பயந்து திறப்பாங்க. வீட்டை திறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பயந்து திறப்பாங்க. ஏன்னா பிசாசு உள்ளே இருந்துடும் போகிறான் அப்படின்னா. இல்லை, உன் மனது தான் பிசாசு, உன் எண்ணங்கள் தான் பிசாசு இருக்கிறான்.
உள்ளே இருக்க மாட்டான், இதுக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். நிறைய பேர் இருட்டாக இருக்குன்னா இதில் தான் இருப்பான் கிடையாது. உன் மனது இருட்டாக இருக்குது. உன் மனது தேவனுடைய வார்த்தை கேட்காதபடி உன் மனது ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. அதனால தான் பிசாசு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த சோலில், இந்த மனதில் ரொம்ப நம்ம கவனமாக நம்ம என்ன பண்ணோம், கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப நேரம் எடுக்கலை, நிறைய நேரம் பேசிட்டாங்க எல்லோரும். பாவம், கடைசி பந்தி நான். அதனால் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கணும். பிந்தின திராட்சை ரசம் எப்படி இருந்ததா? சரி, அதெல்லாம் கொஞ்சம் சுவை கொடுக்கலாம் தான் இருக்கிறோம். பாவம், கொஞ்சம் என்ன தூக்க நிலமை வேறு. பாவம், உங்களை நான் கொஞ்சம் சமாளித்து கடைசியில் கொஞ்சம் தண்ணி திராட்சை தாய்ச்சி ஊற்றி கொஞ்சம் சுவையாக கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறோம். நான் வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துல இந்த கடைசி நேரத்தை தான் வந்து நான் மாட்டிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு கேட்டால் சொல்லிடுறாங்க, பாஸ் நீங்களாம் கொஞ்சம் ஜோக் அடிப்பீங்க, அதாவது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல போகும்போது பாஸ் மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் ஜோக் அடிச்சாவது என்ன பண்ணிடுறீங்க, கொஞ்சம் சமாளிச்சுறீங்க. சில பேர் ஜோக் அடிக்கல, ஒன்றும் இல்லை, அவங்க பாடத்தில் எல்லாம் தூங்கி போய் ஊந்துடுறாங்க. கேட்டால் என்ன நாட்டுனாங்கன்னா தெரியல, கொஞ்சம் தான் எழுதினுன்றாங்க. சில பேர் மீதெல்லாம் எழுதினேன்றாங்க. அதனால சில நேரங்களில் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லி விலைக்கு நான் முடிச்சிடறோம். லூக்கா 17:5. ஆமாம், ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, அவ்வளோதான். லூக்கா 17:5வது வசனம். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. வர்த்தினா அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மேலே உயர வேண்டும் என்றால் எங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம். அதாவது விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும். இதை காட்டிலும் இன்னும் மேலான ஒரு விசுவாசம், ரொம்ப ஹையஸ்டாக வேணும். அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கள். அப்போ வர்த்திக்க செய்கிற பிளேஸ் எது? இந்த ஜோன். இந்த ஜோன் பகுதியில் தான் எல்லாமே நடக்குது. விசுவாசமும் நம்பிக்கை எல்லாம் இதுக்குள்ள தான் வேலை செய்யுது. அப்போ பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? விசுவாசம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வேலை செய்யணும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க, கடை முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். யார் பிழைப்பாய்? எப்படி பிழைப்பாய்? எதை காத்துக்கொள்ளணும்? தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, கட்டளைகளை என்ன பண்ணணுமா? காத்துக்கொள். உன் இதயத்திலே காத்துக்கொள், உன் மனதிலே காத்துக்கொள். சரி, ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்க. அப்போ இந்த மனது வந்து பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி போல். என்னது? எலக்ட்ரிசிட்டி அது. அந்த எலக்ட்ரிசிட்டி போயிட்டு நான் நல்லவன், என்னை ஷாக் அடிக்கணும்னு சொன்னால் ஷாக் அடிக்காமல் இருக்குமா? அதுக்கு நல்லவன் தெரியுமா, கெட்டவன் தெரியுமா? ஒரு எலக்ட்ரிசிட்டி கிட்ட போயிட்டு நான் டெய்லி உன்னை பார்த்துட்டுக்கிறேன், ஆன் பண்ணுறான் என்னை எது என்ன பண்ணாதீங்க, ஷாக் அடிக்காமல் என்னை பாதுகாக்கணும்னு சொன்னால் பாதுகாக்குமா? கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு நல்லவனும் தெரியாது, கெட்டவனும் தெரியாது, அவன் பாவியும் தெரியாது, நீதிமானும் தெரியாது. ஆனால் அது ஒரு பிரமாணம். நல்லா புரிஞ்சுங்க. எலக்ட்ரிசிட்டி என்பது ஒரு லா, ஒரு பிரமாணம். அது அதனுடைய செயல்பாடுகள் அது என்ன பண்ணுது? அது இயங்குகிறது, அவ்வளோதான். ஆனால் அதில் போயிட்டு நீ கையை வச்ச என்ன நடக்கும்? கையை வச்ச என்ன நடக்கும்? ஆளே காலி பண்ணிவிடும். ஏன்னா அது ஒரு பிரமாணங்கள், அது ஒரு லா, சட்டம் இயங்குகிறது. அந்த சட்டத்தில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. அந்த சட்டத்தில் போய் என்ன பண்ணணும்? ஈபியில் போய் கை வைக்கக்கூடாது. அதே போல தான் இந்த சப்கான்சியஸ், இந்த மைண்டு, இந்த மனதில் போயிட்டு தவறான காரியங்களை போய் என்ன பண்ணக்கூடாது? உள்ளே என்டர் ஆகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிரச்சனை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை, சமாளிக்க முடியாத பிரச்சனை. வாழ்க்கையில் சூசைட் கூட பண்ணுறானுக்கு போயிடுறாங்க ஜனங்க. சத்தியத்தை கேட்குறாங்க. காரணம் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் எலக்ட்ரிசிட்டி போல் போய் வச்சுறாங்க, அடிச்சு காலியாகிடுது. எதுக்கிட்ட வாழணும்? ஒரு நிமிஷத்துலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? தான் உயிரை ஒரு செகண்டில் மாச்சிடுறாங்க. நிறைய பார்க்குறேன் நான். ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு சண்டை. பாவம், அந்த அம்மா குழந்தையாவது கொஞ்சம் பார்க்கணும்ல.
குழந்தை முகத்தாவது பார்த்தா மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நமக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனது ரொம்ப டார்க்னஸாக இருக்குது, அந்த அளவுக்கு மனதுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டியில் போய் கை வச்சு என்ன பண்ணாலே காலி பண்ணிவிடும். அதே போல தான் நம்ம மனதுக்குள்ளே தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, விளையாடக்கூடாது. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனம், அதே வசனத்தை வாசிங்க. காத்துக்கொள், அப்பொழுது என்ன பண்ணுவ? அப்ப காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனத்தை உங்க மனதில் என்ன பண்ண? காத்துக்கொள்ள வேண்டும். கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டுமா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வார்த்தையில நம்ம மனதில் ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க பாருங்க, ஒருத்தன் இது போல தான் என்ன பண்ணிட்டான். ஆமா, ஒருத்தன் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கிறான். இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்குறாங்க அவனை. அப்போ தம்பி, நான் சொல்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இன்டர்வியூவில். அதில் பண்ண அவனுக்கு நல்ல சேலரி, ஒரு 30,000 சம்பளம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு உன்னால் பதில் கொடுங்க, நீங்கள் கேளுங்க, நான் பதில் கொடுங்கன்னு சொன்னான். அப்போ சொல்கிறாரு அந்த மேனேஜர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்டார். ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டே வச்சுக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் உன் ஃப்ரெண்டு இருக்கிறான், உன் காதலி இருக்கிறான், ஒரு கன்சியூ ஆன ஒரு பொண்ணு இருக்கிறான். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏன்னா மனதை பற்றி சொல்கிறான். இருக்கிறா, இந்த 3 பேர் இருக்கிறாங்க, நீ இருக்கிற, நீ ஒரு கார் எடுத்துகிட்டு போகிற, வேகமாக போகிற, கன்சியூ பண்ணி நல்லா துடிக்கிறா, ஏன்னா டெலிவரி டைம் வர பாவம். அந்த பொண்ணு காப்பாற்றியா, உன் காதலி இட்டுன்னு போவியா, உன் கூட நண்பர் ரொம்ப ஃப்ரெண்ட் இருக்கிறான் அவனை பார்த்தியான்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அவன் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறான். இதுக்கு மைண்டு ரொம்ப முக்கியமானது. நம்ம தான் என்ன பண்ணுவான், போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அவன் கரெக்டாக சொன்னான், சூப்பராக கேள்வி கேட்டான். நீ எடுத்துகிட்டு வந்து அதே போல் உன் காரில் ஒரு சீட்டு தான் காலியாக இருக்குதுப்பா, இந்த ஒரு சீட்டு உன் காதலிக்கு இடம் கொடுப்பியா, இல்லை கன்சியூவாக டெலிவரிக்காக குடிச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு இடம் கொடுப்பியா, இல்லை 10 வருஷமாக பழகணும் உன் நண்பனுக்கு இடம் கொடுப்பியான்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. என்ன நினச்சிருப்பான் அவன் உடனே சொல்லிட்டான். அவருக்கு ஆச்சரியமாச்சு. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், சார் என் காரை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சாவி கொடுத்து கர்ப்பிணியான பொண்ணு என்ன பண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனால், நான் பின்னாடி என் காதலியை என்ன பண்ணான் பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிடுறேன் வந்துடுறேன் அப்படின்ட்டான். பாருங்க, அவன் எப்படி கரெக்டாக ஆன்சர் அட்டன் பண்ணுறான் பாரு. அப்போ இந்த மைண்டு பாருங்க, அந்த கான்சியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, கான்சியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது பாரு. அந்த கால்குலேஷன் பண்ணுறான் பாரு, அவன் கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சாவி கொடுத்துட்டு காரில் யாரை ஏற்றிட்டு போ, கர்ப்பிணி பொண்ணு பாவம் பிரசவத்துக்காக துடிக்கிற பொண்ணை ஏற்றிட்டு போடா, ஏன்னா ஒரு சீட் தான் காலியாக இருக்குது, நீ இதை ஏற்றிட்டு போ, பின்னாடி என் காதலி பாவம் 3 வருஷமாக பழகிற என் என்ன பண்ணுறேன், என் காதலி இட்டுக்கிட்டு நான் பஸ்ஸில் வந்துடுறேன்னான்ட்டான். அவன் பாருங்க, அந்த சடனில் ஒரு செகண்டில் அவன் வேற ஆள் தான் என்ன பண்ணுவான், தலையை போட்டு இன்றில் போட்டு என்னடா இருந்தாலும் இப்படியப்பட்ட கேள்வி கேட்குற. ஏதோ நம்ம படித்து சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஏதோ தொழில் ரீதியாக கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஆனால் இவர் கேட்குற கேள்வி ரொம்ப முற்றிலும் கிரிட்டிக்கலாக இருக்குது. அவன் பாரு ஒரே வார்த்தை சொல்லிட்டான், வண்டி சாவி கொடுத்து ஃப்ரெண்டு நீ இட்டுன்னு போ, நான் என் ஆளை நான் இட்டுன்னு வரேன் அப்படின்ட்டான் பாரு. அப்போ இந்த மனது எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை சரியாக தீர்மானம் எடுக்குது பாரு. அதுக்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள், புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு ஆற்றல், சிந்தை, இந்த எண்ணங்கள், இந்த தாட்ஸு, இதெல்லாம் அந்த விருப்பம், ஆசை எல்லாம் எதில் இருக்குது? இந்த சோல் ஆத்மாவில் இருக்குது. அதுதான் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் எப்படி வாழ்கிறது, அங்கே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் தான் டேஞ்சராக இருக்குது. வசனம் சொல்லிடுச்சு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. எங்கே எல்லாத்திலையும் வாழ்கிற போல இருக்குது, எல்லாத்திலையும் பிரச்சனை தான் சொல்கிறோம். நம்ம ஆப்போசிட்டாக சொல்லிடுறோம், நம்ம எல்லாவற்றிலும் வாழ முடியலையே பிரதர். ஆனால் வசனம் சொல்லுது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. நம்மளுடைய ஒரிஜினல் டிசைன் அதான், ஆத்மாவுடைய ஒரிஜினல் டிசைன் எது? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தான் ஒரிஜினல் டிசைன். ஆனால் சுகவீனமாக இருப்பது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு, சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால தான் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு. அப்போ நம்மளுடைய மனதை கொஞ்சம் வடிவமைக்கணும், டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணணும்? நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கணும். ஆவி கூட நிறைய பேருக்கு ஒன்றும் இல்லை, சில ஆவியிலும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அதுலேயும் பார்த்து கவனமாக இருங்க. சில சொல்லுவாங்க கடவுள் தான் பேசுகிற ஆவியோ இல்லை வேறு ஆவியோ, இதெல்லாம் நிறைய இருக்குது உலகத்தில். சில பேர் இது போல் நடந்தது, ஒருத்தர் இப்படியே போயிட்டார், கடவுள் தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நைட்டு ஏஞ்சி 1:30 மணிக்கு ஏஞ்சி வருமானு போகிறாரு. மகனே நீ வா அப்படின்னு சொன்ன உடனே ஏஞ்சி வருமானு போகிறாரு. உண்மை நடந்ததுங்க இது. இவர் ஏஞ்சி போகிறாராம் எத்தனை மணிக்கு, 1:30 மணிக்கு ஏஞ்சி வருமானு வயல்வெளியில் போகிறாரு. இது கிராமத்தில் நடந்தது. இது
ஏஞ்சி அவர் எனக்கே புல் அரிக்கிற போல இருக்குது அந்த சம்பவத்தை கேட்ட உடனே. ஏஞ்சி போகிறான போட்டால் சுடுகாட்டாண்டு போய் நிற்க வச்சுட்டு அங்கே ஒரு கிணத்துல போயிட்டு தண்ணி இறக்கிட்டான். ஒரு முனீஸ்வரன் ஏதோ ஒரு பிசாசுன்னு சொல்கிறாரு. அது மகனே நீ ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுடைய புல் அவர். என்னடா மகனே ஏஞ்சினா கடவுள் தான் மகனேன்னு கூப்பிடுவார். அப்போ பாருங்க, ஒரு தகப்பனு போதே பேசி ஒரு குரலை கொடுத்து நைட்டில் இவர் ஏஞ்சி போகிறாராம். ஏஞ்சி போய் பார்த்தா சுடுகாட்டு பார்த்துட்டு ஒரு கிணறு இருக்குது. ஆனால் உண்மை இருக்குது, அந்த கிணறு இருக்குது. பார்த்தா தண்ணி அந்த விவசாயத்துக்கு இறச்சி விடுவாங்கள்ல அந்த காலத்தில், இப்போ கிடையாது, அப்போ மாட்டுக்கு முன்னாடி நடந்த சமம். இறச்சி ஊற்றுதான். இவன் பார்த்து என்னடா இது, நம்ம வந்த இடம் எங்கே இருக்குது, சுடுகாடு இருக்குது, மகனே வானா இன்னாண்ட பார்த்தா தண்ணி ஊற்றுது, யாருன்னு பக்கம் கட்டண தூரம் பார்த்தாலும் அடித்து ஓடி வாண்டானா வந்தாலும் பயந்து போயிட்டு. அப்போ சில நேரங்களில் கடவுள் ஆவி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. தூக்கத்தில் ஏஞ்சி போயிட்டு ஏன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு பாருங்க, இது வேறு அங்கே இங்கே போயிட்டு பாருங்க. இது இந்த இன்ட்யூஷனில் ரொம்ப இருக்குது. சில உணர்வுகள் இருக்குது, நம்மளுக்கு தவறான வழியில் கொண்டு போகிற உணர்வுகள் இருக்குது, சரியான பதில் கொண்டு போகிற உணர்வு இருக்குது. 2 விதமான உணர்வுகள் இருக்குது. அது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? கேட்காத ஒரு சத்தம், கேட்காத ஒரு குரல் அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஓஹோ இது நம்பாலும் கிடையாதுப்பா, இது யாரே ஒருத்தன் சத்தம், இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வில் நம்ம போயிடும். புரியுதுங்களா? அப்போ கடவுளை பற்றி நிறைய கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, கடவுள் குரல் யாராவது கேட்டுக்கிறீங்களா? கடவுள் குரல் யாராவது கேட்டுக்கிறீங்களா? அப்புறம் எப்படி கடவுள் பேசுகிறான்னு சொல்லுவீங்க? நான் கேட்குறேன். வசனம் மூலமாக பேசுகிறாரு, ஓகே, அதுதான் கடவுள் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு கடவுள்? எப்படி பேசுகிறாரு? வசனத்தின் மூலமாய் உங்கள் உள்ளுணர்வில், உங்களுக்கு இன்ட்யூஷனில் கடவுள் என்ன பண்ணுறாரு? நினைவுபடுத்துகிறார். புரியுதுங்களா? ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார், அந்த உணர்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் நம்ம கடவுள் பேசுகிறோம்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? கடவுள் எப்படி பேசுகிறாரு? வசனத்தின் மூலம் தான் பேசுவார். கடவுளே வந்து நேரடியாக பேசவே மாட்டார். ஏன்னா யோவான்னு சொல்லுகிறார், கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டதே கிடையாது. அப்போ எல்லாம் கடவுள் பார்த்தோன்னா எப்படி பார்த்துருப்பாங்க? தரிசனத்தில் பார்ப்பாங்க, கனவுல பார்ப்பாங்க, இப்படி தான் பார்த்துன்னு இருப்பாங்க, நினைவில் கூட பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக கடவுள் பார்க்கணும். ஒரிஜினலாக கடவுள் பண்ண கடவுள் வார்த்தை தான். அந்த வார்த்தை வச்சு தான் அவர் யாருன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால இந்த வசனத்தை கண்மணி போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்து கொள்ள வேண்டும், உங்கள் மனதிலே காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? பிழைப்பு இருக்குது. வசனம் மறந்துட்டீங்க பாருங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது? பிழைப்பு இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஆமாம், பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணும், நம்ம மனசை சரியாக பார்த்துக்கணும். கண்டபடி மனசு யோசிக்காதீங்க. கண்டபடி யோசிச்சு மனசு ரொம்ப டேஞ்சர் பண்ணும், பிரச்சனை உண்டு பண்ணும். பெரிய பெரிய சவால்கள் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. ஏன் சமாளிக்கணும்னா, உங்களுடைய உள்ளான மனதை ஸ்ட்ராங் பண்ணணும். இதில் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான், இதில் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இவனோட நீ ஜெயிக்க முடியும். புரியுதா நான் சொல்கிறது? பாடியோட ஜெயிக்க முடியும், இவனோட நீங்கள் ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் உள்ளே ஒன்றும் பண்ண முடியல, போலாக வச்சுருந்தீங்கன்னா உன்னை ஈஸியாக கேட்ச் பண்ணிவிடும். இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நீ கேட்டுருப்பீங்க. யார் சொல்கிறதுக்கு? உன் 5 பெரும் புலன்கள், கண், காது, பார்க்குறதெல்லாம் உன் மனசு கேட்டு கிடக்கும். இன்றைக்கி 199% தான் நடக்குது உலகத்தில். புரியுதுங்களா? ஒரே % தான் நிறைய பேர் வெற்றியாளர் ஆகிறாங்கன்னா, மனசு சொல்கிறது இது கேட்குது, அதனால தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் 99% இது சொல்கிறது தான் இது கேட்டு வாழ்ந்துருக்கிறான். நீ போவாத, இங்கே உக்காந்துக்கி அப்படின்னு இது சொல்லும். எது? பார்க்கறது சொல்லும். ஐயோ அந்த இடத்துக்கு நீ போவாத, அது மோசமான ஆள் அப்படின்னு சொல்லும். அது அந்த பஸ் ஏறாத, இது இந்த பாடி சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதோடைய கண்ட்ரோலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை பார்க்க முடியல. புரியுதா? இதை சொல்கிறது நீங்கள் பார்க்கணும். இதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இது ஹெல்த்தி கொடுங்க, இதுக்கு பூஸ்டர் கொடுங்க, இதுக்கு எனர்ஜி கொடுங்க. புரியுதுங்களா? இதுக்கு நீங்கள் கொடுத்தா தான் ஈஸியாக இவரை வின் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, பின்வர நாட்களில் பார்க்கலாம் எப்படி இந்த ஆவி, இந்த சோல் எப்படி இயங்குது, எந்த அடிப்படையில் இயங்குது, செயல்படுன்றது பின்னாடி நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. வேறு என்ன டவுட்டுன்னா சொல்லுங்கள்.